ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அதாவது காதல் கப்புலான சூர்யா ஜோதிகா பற்றி தான் நிறைய நெட்டிசன்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவே கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு போனது தான் ரொம்பவே சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்கான பேச்சாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா அவங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான, அதாவது கொஞ்சம் கவர்ச்சியான என்ன அப்படின்னா போஸ்ட் எல்லாத்தையும் அவங்களோட சோஷியல் மீடியா சைட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ இருந்தே ஜோதிகா ஒரு குடும்ப பாங்கில் தானே பார்த்துருக்கோம். இப்போ என்ன புதுசாக கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, மும்பை வாழ்க்கை தான் இவங்களை இதுக்கெல்லாம் அடிமையாக்கியிருக்கு அப்படின்னு கூட என்ன அப்படின்னா நிறைய பேச்சுவார்த்தை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா ஜோதிகா அதாவது என்ன அப்படின்னா அவங்க மாமனார் வீட்டோட பிரச்சனையில் இருக்காங்க. அதனால தான் தனியாக இருக்கிறதுக்காக தான் மும்பை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களோட ஆசை எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை போனதுக்கு அப்புறம் தான் தன் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளையும் ஒவ்வொன்றா ஜோதிகா இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேச்சு வந்துருந்துச்சு. ஸோ நேற்று அதாவது என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் ஒருத்தர் என்ன அப்படின்னா இதுக்கு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணப்போ ஜோதிகா இதை பார்த்துட்டு என்ன அப்படின்னா செருப்பட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் உடம்பை காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணலை, என் உடம்பை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்காக மட்டும்தான் என்ன அப்படின்னா நான் ஜிம்முக்கு போகிறேன், தைரியம் இருந்தால் நேரில் பேசு, நான் எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா செருப்படி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோதிகா இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரியான அடுத்த நெட்டிசன்கள் என்ன அப்படின்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.